இப்போ நாம பார்க்க போற இடம் 70 அடிக்கும் மேற்பட்ட வாட்டர் டேங்குக்கு மேலே தான் ஏறி பார்க்க போறோம். இதை கீழே இருந்து பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வாட்டர் டேங்கில் தான் ஏற போகிறோம். இந்த பயணத்தில் அட்வென்ச்சர் ஜோக்ஸ் எல்லாமே சேர்ந்திருக்கும். அதனால இந்த வீடியோவை எங்கேயும் மிஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வெல்கம் டு மெப்2கோ யூடியூப் சேனல். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீத்தையில் காணப்படக்கூடிய மிகவும் பிரபலியமான நீத்தை டேங்குக்கும் நீத்தை குளத்துக்கும் தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம போன வீடியோவில் வௌவால்கள் வாழக்கூடிய இடம், அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய கட்குவாரியையும் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம நீத்தை டேங்கு கிட்ட வந்துட்டோம். இந்த டேங்குக்கு மேலே தான் ஏறி பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் டேங்கை கீழே இருந்து பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் உயரம் சாதாரணமாக 70 அடிக்கும் மேலே இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படியான ஒரு இடம் தாங்க இது. வாட்டர் டேங்குக்கு மேலே நாம் ஏறுவோமா இருந்தால் ஏறி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிற கிராமங்கள் அனைத்தையும் நம்ம அழகான முறையில் முழு விவையும் பார்க்க முடியும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த நீத்த குளம் எப்படி இருக்கும் என்று பார்க்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு மேலே தான் ஏறி பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் டேங்குக்கு மேலே ஏறுறதுங்கிறது சாதாரணமான விடயம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் முழுமையாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுது. அதனால இதில் ஏறுறதுங்கிறது சாதாரணமான விடயமாக இருக்குமாங்கிறது தான் சந்தேகம். இந்த வாட்டர் டேங்க் ஏணியில் நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டையும் மிகவும் அவதானமாக வைக்கணும். அப்படி நாம் வைக்கிறதுக்கு மிஸ் ஆகிட்டோம் என்று சொன்னால் நாம் மிஸ் ஆகிடுவோம். அவ்வளவுக்கும் மிகவும் டேஞ்சரான ஒரு ஏணிப்படி தாங்க இது. இப்போ நாம அந்த ஏணி படிகளால் ஏறி அரைவாசி தூரத்துக்கு வந்துட்டோம். அந்த அரைவாசி தூரத்தில் இருந்தே நாம இந்த கிராமத்தில் அரைவாசியை நம்ம பார்க்கக்கூடியவாறு இருக்கு. இப்போ நம்ம ஏற வேண்டிய தூரம் இன்னும் பாதி தூரம் இருக்கிறதால இன்னும் 3 ஏணி படிகளுக்கு மேலால் நாம ஏற வேண்டிய தேவையும் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஏணிப்படிக்கு மேலால் நாம ஏறும் பொழுது அச்சம்ங்கிறது தானாகவே குடிக்கொள்ளுது. ஏனென்று பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருந்து கீழே பார்க்கும் பொழுதே மிகவும் தூரம் போல விளங்குது. அந்த அளவுக்கு மிகவும் உயரமான ஒரு இடம் தாங்க இந்த வாட்டர் டேங்க். நம்ம இன்னும் ஏற வேண்டிய படி ஒன்று இருக்கிறதால அதுக்கு மேலே ஏறி உச்சியில் எப்படி இருக்குன்னு பார்வையிடலாம். ஏறி வந்துட்டோம். ஏற போல சும்மா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஒரு குறிக்கோளை நம்ம நோக்கி போகிறோமேங்கிற அச்சமும் இல்லாமலுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறினதுக்கு பிறகு தான் இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்ததுக்கான பிரயோஜனத்தை பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழு பிரதேசமும் அழகான காட்சி அளிக்கிறத பார்த்தோம். அதோட இந்த நீத்த குளத்தை முழுமையாக பாய்க்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சதுங்கிறது இதுக்கு மேலே ஏறினதுக்கு பிறகு தாங்க பார்த்தோம். இந்த ட்ரோன் கேமராவில் நம்ம மேலே கூட்டு பார்க்குறதையும் விட நம்ம மேலுக்கு இருந்து பார்க்குறது இருக்குது தானே, அது தனி அற்புதம் தான். அப்படியே ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைச்சதே இந்த வாழ்நாளில் மறக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விடயமாக இருந்துச்சு. நீங்களும் இதுக்கு மேலே ஏறி பார்க்கலாம். ஆனால் ஒரு விடயம் என்னென்றால், சிறுவர்களாக இருந்தால் ஏறுவது சிரமம். அதோட நீங்களும் ஏறும் பொழுது மிகவும் அவதானமாக ஏறணும். இதில் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுங்கிறதையும் சொல்கிறோம். இந்த முழு விவையும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கண்டு. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விடயத்தை அடைஞ்ச பிரயோசனம் இந்த வாட்டர் டேங்கில் கிடைக்கும். அப்படியான ஒரு வாட்டர் டேங்க் தாங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு விளங்கும் நீத்த குளத்திட்ட முழுமையான விவ்வை நம்ம பார்க்கக்கூடியவாறு இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து பார்க்கக்கூடியவாறும் இரும்பு கம்பியினால் பாதுகாப்பான முறையில் வளைவு போன்றோ அமைத்து வைத்திருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஏறினா இந்த அமைப்புகளில் இருந்து பாதுகாப்பான முறையில் இந்த முழு கிராமத்தையும் பார்க்க முடியும். இந்த கிராமத்தை பார்க்கும் பொழுது பச்சை பசலென்று சிறிய சிறிய வீடுகளும் நம்மளுக்கு காட்சி அளித்தது. அதோட இந்த நீத்தை குளத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அழகு ஊட்டியது. இந்த இடத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இதுக்கு மேலே நிச்சயமாக ஏறி பார்க்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு வரும். அப்படியான ஒரு சுவாரஸ்யமிக்க ஒரு இடம் தாங்க இந்த வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்குக்கு மேலே ஏறினது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஞாபகார்த்தமாக நம்மளோட யூடியூப் சேனலில் பேரையும் இதில் நம்ம எழுதி வைத்திருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா மறந்துடாமல் இந்த
நம்மளோட மெப்2கோ யூடியூப் சேனலையும் பாருங்கள். அதோட நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்கடா, மறந்துடாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறமா நாங்கள் வாட்டர் டேங்கில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடயங்கள் 2 காணப்பட்டுச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாமத்து மஸ்ஜித்துக்கு போகக்கூடிய வீதி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அலிகம்பை வீதி. நாங்கள் அலிகம்பை வீதியால் போதுமான நேரம் இல்லைங்கிறதால வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க அலிகம்பைக்கு போகக்கூடிய வீதி. இந்த வீதியால் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அலிகம்பை சாமத்து வீதியை நீங்கள் அடைய முடியும். இப்போ நம்ம இதால் தான் பயணம் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வர இடது பார்க்க பெண்டால் நம்ம வெட்டி தான் அலிகம்பைக்கு போகணும். அந்த வீதி நெடுக வந்தீங்கன்னா இப்படியான இடம் காணப்படும். அதையும் நீங்கள் தாண்டி போக வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா இப்படி முன்னாடி வரக்கூடிய பாலங்களை நம்ம கடந்து போகணும். இந்த ரோடு நெடுக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சாமத்து வீதியை நம்ம அடைய முடியும். நாம் இன்னும் அலிகம்பை பிரதேசத்துக்குள்ளே வரல. எமக்கு முன்னாடியான விளங்குறதாங்க அலிகம்பை பிரதேசத்துக்குள்ளே காணப்படக்கூடிய கிராமங்கள். அதோட அந்த வீடுகளும் எமக்கு முன்னாடி விளங்குது. இந்த சைடில் தாங்க அலிகம்பை பிரதேசம் காணப்படுது. அந்த கிராமங்களை நான் கடந்து வரக்கொள்ள அலிகம்பையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சேச்சையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த பிரதேசத்துக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கூலையும் பார்த்தோம். இரண்டுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் அலிகம்பை ரோட்டால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இரண்டையும் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா எங்களுக்கு முன்னாடி விளங்கக்கூடிய அந்த பாலத்தடியை வந்து சேர்ந்தோம். இதை பார்க்கும் பொழுதே மிகவும் அழகாக இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் சிலர் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் பார்வையிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் சிறிது தூரம் சென்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விடயமும் எங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னென்று நீங்களே பாருங்கள். மயிலை செது கிடக்கு. முதல்ல நான் பிடிச்ச என்னன்னு தெரியும். போ நின்று என்னது மயிலிறகு 1-2 கிடப்பதை நாம் எங்கேயாவது பார்த்துருப்போம். ஆனால் இப்படி மொத்தமான மயிலிறகு இவரது கிடக்கிறத நாங்கள் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம். இதை எது சாப்பிட்டுருக்கமென்று எங்களுக்கு தெரியலை. மயிலிற உடம்பை எதுவுமே காணவில்லை, மயிலிறகு மட்டும்தான் காணப்பட்டது. அந்த மயிலிறகுல சிலதை கொண்டு போகலாம் என்று நினைக்கும் பொழுது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பிரச்சனை எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்ன காரணம் என்று சொன்னால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இவ்வளோ மயிலிறகு எங்கேருந்து கிடைச்சிச்சு, எதற்காக கிடைச்சிச்சுங்கிறது கேள்விகள் வருமெங்கிற காரணத்துக்காக வேண்டி நாங்கள் எடுத்த மயிலிறகையும் அந்த இடத்துல விட வேண்டிய சூழ்நிலையும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படி இருந்தும் நாங்கள் சில மயிலிறகளை கொண்டு போகலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். அதில் 2-3 மயிலிறகை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த மயிலை எது சாப்பிட்டு இருக்குமென்று எங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மயிலிறகு காணப்பட்டதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மயிலிறகு காணப்பட்ட இடத்திலேயே தூக்கணங்குருவிட வீடும் காணப்பட்டுச்சு. அதையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இரண்டையும் பார்த்து எங்களோட பயணத்தை முடிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நாங்கள் சாமத்து வீதியை வந்து அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் எந்தவித வாகனம் இல்லைங்கிறதால எங்களது பைக்கில் எவ்வளோத்துக்கு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோத்துக்கு வேகமாக வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.
அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.